ஸோ பேபி மூமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஃபஸ்ட் டைம் மதர்ஸ் ஃபஸ்ட் டைமாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 22 to 24 வீக்ஸில் தான் தெரிய ஆரம்பிக்கும். 24 to 28 வீக்ஸில் தான் கான்ஃபிடெண்ட்டாக இதைத்தான் மூமெண்ட்னு சொன்னீங்களா அப்படின்றது அந்த மதருக்கே கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடெண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். இதே செகண்ட் டைம் தேர்ட் டைம் மதர்ஸ்க்கு 16 to 18 வீக்ஸில் இருந்தே அவங்களால பேபி மூமெண்ட்ஸை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு அந்த மூமெண்ட்னா என்னன்னு தெரியும். அதனால் 16 வீக்ஸுக்கு முன்னாடியே பேபி மூமெண்ட் தெரியுது அப்படின்றது ரொம்ப அன்லைக்லி, ரொம்ப அன்யூஷுவல் அது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அரௌண்ட் 20-22 வீக்ஸில் எல்லாருக்குமே ஓரளவுக்கு மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் மூமெண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மற்றவங்கள விட நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மோஸ்ட் காமன் ரீசனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் த பேபி. ஸோ பேபி வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஹெட்டு டவுன் இல்லைன்னா பம்ப்ஸ் டவுனாக இருக்குன்னா நல்ல மூமெண்ட் தெரியும். ஆனால் பேபி ஹரிசான்டலாக அதாவது குறுக்கில் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆப்ளிக்கில் இல்லை ஹரிசான்டல் பொசிஷனில் இருக்குது, ட்ரான்ஸ்வர்ஸாக இருக்குது அப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃப் பேபி மூமெண்ட்டில் இருந்தாலும் மதருக்கு அது பர்சீவ் ஆகிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி இல்லை 2 நாள் எனக்கு நல்லா இருக்குது, 4 நாள் கம்மியாக இருக்குது, திரும்பியும் 2 நாள் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ரீசன் பேபி நின்ன மாதிரி இருக்குது, இல்லை தலைகீழாக இருக்குது, வெர்டிக்கலாக இருக்குன்னா மூமெண்ட்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக தெரியுது. ஆனால் அதே பொசிஷனில் பேபி இருக்காது, பேபி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க ட்ரான்ஸ்வர்ஸ் பொசிஷன் ஹரிசான்டல் பொசிஷன் வரப்போ சம்டைம்ஸ் அவங்க மூவ் பண்ணாலுமே உங்களால் அது பர்சீவ் பண்ண முடியாமல் போகலாம். பட் அதுவும் மாறிடும். அதனால் உடனே பேனிக் ஆக வேண்டாம். பேபி மூமெண்ட்ஸ் அப்படின்றது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட்